ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய ஆக முக்கியமான நோன்புகளில் ஒன்றுதான் இது ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய நோன்புக்குரிய கூலி அல்லாஹ் ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த ஆஷுரா தினத்திலே சில அமல்கள் இருக்கிறது. இந்த அமல்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோற்றவர்களுக்கு நாம் இஃப்தார் ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது, அந்த நோன்பை நாம் திறப்பதற்காக வேண்டி தன்னால் முடியுமான நாம் இஃப்தாரை அவர்களுக்கு செய்து கொடுப்பது, இவைகள் நல்ல அமல்களாக இருக்கிறது. அதே போன்று நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை அதிகமாக நாம் ஓதிக்கொள்வது. சலஃபு சாலிஹீன்கள் அதிகமாக இந்த நாளிலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதே போன்று நாம் தான தர்மம் சதக்கா நாம் செய்து கொள்வது, அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பது, அல்லாஹ் தந்த பணத்தை ஏழை எளியோருக்கு நாம் சதக்கா செய்வது, குடும்பத்துடன் நல்ல முறையில் நாம் நடப்பது, அவர்களோடு நாம் கோபித்திருந்தால் அவர்களுடைய நாம் பேசிக்கொள்வது, அல்லாஹுக்காக வேண்டி நாம் பேசிக்கொள்வது, அதே மாதிரி ஏழை எளியர்களுடைய நாம் தலையை தடாவுவது, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களை சந்தோஷமாக அவர்களுடைய மனதை உடைக்காமல் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அதே போன்று நோயாளிகளை நாம் நோய் விசாரிப்பது, அவர்கள் கஷ்டத்தோடு இருப்பார்கள், நோயோடு இருப்பார்கள், அவர்களை நாம் சந்திப்பது, அவர்களுடைய துவாக்களை நாம் பெற்றுக்கொள்வது, இதை போன்று நிறைய அமல்கள் இருக்கிறது. இன்னும் நாம் பார்த்தால் நம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவே நாம் சதக்கா செய்வது, அவர்களுக்காகவே நாம் துஆ செய்வது, அவர்களுடைய ஹக்கு நாம் அவர்களை எதிர்பார்த்திருப்பார்கள், நமது துஆக்களை எதிர்பார்த்திருப்பார்கள், அதனால் நாம் அவர்களுக்கு துஆ செய்வது, இந்த மாதிரி அமல்கள் நாம் இந்த ஆஷுரா தினத்திலே நாம் செய்வோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைப்பான், சந்தோஷம் நிறைஞ்சதாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் வருடத்திலே வரக்கூடிய ஒரு தினம், ஒரு நாள், இந்த ஆஷுராவுடைய இந்த நோன்பை பிடித்து நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.